ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட்டிவ் ரைட்டிங் அண்ட் டே ட்ரீமிங் அப்படியோ அந்த எஸ்ஸேயோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஸே வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மண்ட் ஃபெராய்டோட எஸ்ஸே தான் அது. இந்த டாபிக் வந்து எந்த பேப்பர் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கான்டெம்ப்ரரி லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிற பேப்பர் கீழே இந்த டாபிக் வந்து கவர் ஆகும். சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிக்மண்ட் ஃபெராய்டு அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து சிக்மண்ட் ஃபெராய்டு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவரை பற்றின ஒரு டீட்டெயில்டான இன்ட்ரோ வந்து ஷார்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். இவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் நியூராலஜிஸ்ட் அண்ட் இவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ். அதோட சைக்கோ அனாலிசிஸோட ஃபவுண்டர் வந்து நம்மளோட ஃபெராய்டு தான். இவர் வந்து ஜூயிஷ் பேரண்ட்ஸ்க்கு வந்து பிறந்திருக்கிறாரு மௌரியாவில். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து எதுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமனோட மைண்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நாசிஸ் வந்து ஆஸ்திரேலியாவை அட்டாக் பண்ணும்போது அவர் வந்து அங்கே தான் இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் இவர் வந்து வயனால வந்து வாழ்ந்திருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு, கிளினிக்கல் ப்ராக்டிஸும் எடுத்திருக்காரு அந்த இடத்துல வந்து 1886 வந்து. அப்புறம் ஜெர்மன் ஆனசேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியா வந்து எப்போ நடந்தது அப்படின்னா மார்ச் 1938 வந்து நடந்திருக்கு. அப்போ வந்து ஃபெராய்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா இருந்து வந்து எஸ்கேப் ஆகிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசிஸ் ப்ரிசெகேஷனுக்காக வந்து அவர் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் எல்லாம் நிறைய எதுக்கு கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சைக்கோ அனாலிட்டிக் தியரி எழுதுறதுக்காகவும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் வந்து நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவரோட இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸ் வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டடீஸ் இன் ஹிஸ்ட்ரியா, த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ், த சைக்கோபத்தாலஜி ஆஃப் எவ்ரிடே லைஃப், த இக் அண்ட் ஈட் அப்படிங்கிறது வந்து இவரோட இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற எஸ்ஸே பற்றி வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துலாம். நம்ம பார்த்த மாதிரி தான் வந்து சிக்மண்ட் ஃபெராய்டு வந்து ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ். இவரோட கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லாகவே எதுக்கு நிறைய கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஹியூமன் மைண்டுக்கும் அப்புறம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அன்கான்ஷியஸாக வந்து எப்போ ஆகிறோம் அண்ட் ஹியூமனோட பிஹேவியர் வந்து எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கு ஹியூமனோட பிஹேவியர் வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து டீட்டெயில்டாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னது வந்து இவர் தான். ஒரு க்ரியேட்டிவ் ரைட்டிங் அண்ட் டே ட்ரீமிங் வந்து ஒரு இன்ஃபார்மலான டாக் அப்படின்னு சொல்லிட்டு சிக்மண்ட் ஃபெராய்டு வந்து 1907 சொல்லியிருக்காரு. அதாவது க்ரியேட்டிவ் ரைட்டிங் சொல்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிளியராக புரியும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். க்ரியேட்டிவ் ரைட்டிங் அண்ட் டே ட்ரீமிங் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஃபார்மலான டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்மண்ட் ஃபெராய்டு வந்து 1907 வந்து சொல்கிறாரு. அண்ட் இது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. எப்படிலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் வச்சு பப்ளிஷ் பண்ணுறாருன்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டே ட்ரீமிங் அண்ட் க்ரியேட்டிவ் ரைட்டிங். அதாவது டே ட்ரீமிங்க்கும் க்ரியேட்டிவ் ரைட்டிங் ஆர்ட்டுக்கும் வந்து என்ன சம்மந்தம், அதோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம சிக்மண்ட் ஃபெராய்டு வந்து டீட்டெயில்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெராய்டு வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட்டிவ் ரைட்டிங் இருக்குது இல்லையா, க்ரியேட்டிவ் ரைட்டிங் வந்து ஒரு டீப்பான ஒரு கனெக்டட் வித் ஃபேண்டசி அண்ட் டே ட்ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்மளோட க்ரியேட்டிவ் ரைட்டிங்க்கு ஒரு முக்கியமான காரணம், க்ரியேட்டிவ் ரைட்டிங்க்கும் நம்மளோட ஃபேண்டசிக்கும் டே ட்ரீமிங். ஃபேண்டசின்னா உங்களுக்கு தெரியும் அண்ட் டே ட்ரீமிங்னாலும் தெரியும். டே ட்ரீமிங்னா நம்ம வந்து இப்போது மேபி நிறைய கிளாஸஸில் வந்து போரி அடிச்சது அப்படின்னா நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கிற ஃபிசிக்கலி நம்ம ப்ரெசன்ஸாக இருப்போம், நம்ம மென்டலி ஆப்சன்ஸாக இருப்போம். நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து நம்ம டே ட்ரீம் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளோட க்ரியேட்டிவ் ரைட்டிங்க்கு ஃபேண்டசி அண்ட் டே ட்ரீமிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் கனெக்டடாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டே ட்ரீமிங் அண்ட் ஃபேண்டசி வந்து எப்படி எதெல்லாம் ஆக்குபை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் மைண்ட் அது வந்து ஒரு இமேஜினேட்டிவான ஒர்க். நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிப்போம். நம்ம இமேஜினேட்டிவ் அந்த நம்மளால் செய்ய முடியாதது செய்யக்கூடியது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து யோசிப்போம். அது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அந்த எஸ்ஸே வந்து 2 பார்ட்டாக வந்து நம்மளோட சிக்மண்ட் ஃபெராய்டு வந்து டிவைட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சைல்ட் ப்ளே, ஃபேண்டசி அண்ட் டே ட்ரீமிங். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம சைல்டு ப்ளே, ஃபேண்டசி அண்ட் டே ட்ரீமிங்கோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் தென் செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் வித் த ப்ராசஸ் ஆஃப் லிட்ரரி ஆக்டிவிட்டி.
இந்த ரிலேஷன்ஷிப் அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, சைல்ட் ப்ளே, ஃபேண்டஸி அண்ட் டே ட்ரீமிங்க்கு இது 3யுமே வந்து லிட்ரரி ஆக்டிவிட்டியில் வந்து அது எந்த அளவுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாமே சொல்ல சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் எஸ்ஏல வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட் ப்ளே. சைல்ட் ப்ளே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சின்ன வயசுலயா இருக்கலாம். இப்போ வந்து நீங்க வந்து ஏதாவது குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா, அந்த குழந்தைங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள சுத்தி யாரு இருக்கா? என்ன நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு எத பத்தியுமே கேர் பண்ணாம, அவங்களோட ஓனான வேர்ல்ட்ல வந்து அவங்க செம்ம ஹேப்பியா வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அவங்கள நோட் பண்றோம், பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காம, அவங்களுக்கு என்ன தோணுதோ வந்து அத வச்சு விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்களோட வேர்ல்டுல வந்து நம்ம பெரியவங்க இருக்காங்க இல்லையா? அதாவது எங்க அ சின்ன குழந்தைங்க வந்து அவங்க அம்மா அப்பாவை பற்றி ஒரு என்ன இமேஜினேஷன் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க அறிவுக்கு எட்டின மட்டில் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து எந்த மாதிரி வந்து லைஃப் லீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போது சின்ன பிள்ளைங்களாம் டீச்சர் விளையாட்டு விளையாடுவாங்க, சோறு பொங்கி விளையாடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அம்மா அப்பாவோட ஒரு சைடரை மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. இப்போ வந்து அப்பா பேகை தூக்கி போட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அந்த ஆஃபீஸில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த சில்ட்ரன்ஸ்க்கு தெரியாது. அந்த சைல்ட் பிளேயில் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் பட் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி ஆஃபீஸில் விளையாடுற மாதிரி வச்சு செய்வாங்க. அம்மா சோறு பொங்குறாங்க வைக்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்ட்ரனுக்கு வந்து தெரியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது இந்த சில்ட்ரன்ஸ் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவங்களோட ஓன் வேர்ல்டை வந்து விளையாடுறது தான் வந்து சைல்ட் பிளே. நம்மளோட ஆத்தர் வந்து இந்த எஸ்ஸே வந்து எப்படி ஆரம்பிக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு பொயட் வந்து இருக்கார். எல்லாரோட ஹார்ட்லேயும் வந்து ஒரு பொயட் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி சைல்டு இன் அ பிளே இஸ் எ கிரியேட்டிவ் ரைட்டர். ஒவ்வொரு சைல்டுமே வந்து அவங்க விளையாடுறப்போ வந்து அவங்களுமே வந்து ஒரு கிரியேட்டிவான ரைட்டர் தான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தோன்றதை எல்லாமே வந்து அவங்க விளையாடுவாங்க. யாரை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க. ரொம்பவே க்ரியேட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் வந்து கம்பேர் பண்ணுறாரு சைக்காலஜிக்கல் டைனமிக்ஸையும் அப்புறம் மைண்ட் ஆஃப் அ சைல்ட் அட் பிளேயையும் வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆத்தரோட க்ரியேட்டிவ் எனர்ஜி மாதிரி இருக்குமா. அந்த சில்ட்ரன்ஸோட மைண்ட் செட்டுமே ஒரு க்ரியேட்டிவ் ரைட்டிங் எழுதுகிற ஆத்தரோட மைண்ட் செட் அளவுக்கு வந்து அந்த இதில் எனர்ஜி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இவங்க டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக யோசிப்பாங்க. அந்த சில்ட்ரன் வந்து யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சைல்ட் அட் ப்ளே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓன் வேர்ல்டு வந்து அவங்க க்ரியேட் பண்ணிக்குவாங்க. அந்த வேர்ல்டில் வந்து அவங்க ராஜாவாக இருக்கலாம், ராணியாக இருக்கலாம், என்ன வேணால் ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் என்ன வேணால் இருக்கலாம். அவங்களோட ஓன் வேர்ல்டில் வந்து அவங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்குவாங்க. அண்ட் தென் சைல்டு வந்து ரொம்பவே குவைட் சீரியஸாக இருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ளே பண்ணும்போது அண்ட் ட்ரீட்டட் அ வேர்ல்டு கிரியேட்டட் பை ஹிம் அதில் வந்து அவங்க ரொம்பவே சீரியஸாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த வேர்ல்டுக்குள்ளே வந்து அவங்க ரொம்ப சீரியஸாக போய் விளாடுவாங்க. அண்ட் தென் அவங்க வந்து இமேஜினேஷன் அவங்க அந்த வேர்ல்டில் வந்து அவங்க இமேஜின் பண்ணுறது எல்லாமே அட்மோஸ்ட் ஒரு இயரஸ்னஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டிஸ்டிங்ஷன் வந்து என்ன சொல்கிறாரு அந்த டிஸ்டிங்ஷனை வந்து ஃபெராய்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைல்ட் பிளேயும் வர்சஸ் ரியாலிட்டி. அந்த சைல்ட் பிளேக்கும் அந்த ஒரு சைல்டு விளாடுறதுக்கும் ரியாலிட்டியான வேர்ல்டுக்கும் ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இட் பிரிங் அஸ் டு ஆல்ரெடி ஃபெமிலியர் பீஸ் ஆஃப் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். இப்போ வந்து சில்ட்ரனுக்கு வந்து நிஜமாக நடக்காதது எல்லாமே ரியாலிட்டியில் வந்து அவங்களுக்கு நடக்காதது எல்லாமே வந்து அவங்க இமேஜின் பண்ணி அவங்க சைல்ட் பிளே மூலியமாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்குவாங்க. அதாவது சைல்ட் பிளே மூலியமாக அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து சைல்ட் பிளே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சைல்ட் பிளே எப்படின்னா ஒரு குழந்தை வந்து அதோட வேர்ல்டை வந்து அதுவாகவே ஓனாகவே க்ரியேட் பண்ணிக்கும். யார் என்ன பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கண்டுக்காது. அந்த சைல்ட் பிளேயோட எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரியேட்டிவ் ரைட்டர் எனர்ஜி லெவலுக்கு வந்து இருக்கும். நம்மளோட பாட்டம் ஆஃப் த ஹார்ட்டில் வந்து எல்லாருமே வந்து ஒரு பொயட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெராய்டு சொல்கிறாரு. இது எல்லாமே யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃபெராய்டு வந்து அவரோட எஸ்ஸேல சொல்கிறாரு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே ட்ரீமிங் ஆர் ஃபேண்டசி. நார்மலாக வந்து நம்ம ஃபேண்டசிக்கு வந்து FANTASY அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அந்த ஃபேண்டசி வேறு, இந்த ஃபேண்டசி வந்து வேறு. இது வந்து டே ட்ரீமிங் ஆர் ஃபேண்டசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே ட்ரீமிங் ஆர் ஃபேண்டசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சைல்டு பார்த்தோம் இல்லையா, அந்த சைல்டுஹுட் எல்லாமே வந்து சைல்டுஹுட்லேருந்து கொஞ்சம் டீனேஜை தாண்டி வந்து காலேஜ் அந்த டைமிங்கில் உள்ளதை வந்து இந்த டே ட்ரீமிங் அண்ட்
ஃபேண்டசியில் வந்து சொல்கிறாங்க. டே ட்ரீமிங் அண்ட் ஃபேண்டசியில் இந்த டே ட்ரீமிங் அண்ட் ஃபேண்டசிக்கு வந்து நம்ம எப்படி வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்னதில் வந்து விளாண்டுட்டே இருப்போம். குட்டி பிள்ளையா இருக்கும்போது நம்ம விளாண்டுட்டே இருப்போம். நம்ம மைண்டு வந்து நமக்கே தெரியாமல் சீரியஸாக அதுக்குள்ளே வந்து அடிக்ட் ஆயிரும். நம்ம வந்து அந்த சைல்ட் பிளேயில் வந்து ரொம்பவே ப்ளஷரபுளாக இருந்திருப்போம். அந்த ப்ளஷரபுளாக இருந்துட்டு நம்மளால் அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஆனால் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் வந்து அந்த சைல்ட் பிளேயை வந்து நம்மளால் திரும்ப பண்ண முடியாது. ஸோ யாருக்குமே சொல்லாமல் நமக்குள்ளே நம்ம வந்து டே ட்ரீமிங் பண்ண ஆரம்பிக்கிறோம். யாருக்குமே நம்ம அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நமக்குள்ள வந்து நம்மளோட டே ட்ரீமிங் எல்லாருக்குள்ளேயுமே வந்து நிறையா வந்து சீக்ரெட்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க வெளியே சொல்ல முடியாத டிசையர்ஸ் நிறையவே இருக்கும். அது எல்லாமே டே ட்ரீமிங் ஆர் ஃபேண்டசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே ட்ரீமிங் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, நம்மளோட மைண்ட் வந்து ஏதாவது வேண்டர் பண்ணும்போது, ஏதாவது ஃபேண்டசி வந்து கிரியேட் பண்ணணும்னு தோணும்போது, அப்புறம் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சினாரியோ வந்து நம்ம நினச்சி பார்க்கும்போது வந்து டே ட்ரீமிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம மைண்ட் எதுக்காவது ஆசைப்படலாம், அது வந்து கிரியேட் பண்ணலாம். அண்ட் நம்ம லைஃப்பில் வந்து நிஜமாக ரியல் லைஃப்பில் நடக்காதது எல்லாமே வந்து நினச்சி பார்க்கும்போது அது வந்து டே ட்ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டே ட்ரீமிங் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டிசையர்ஸ் அண்ட் விஷஸ் வந்து எப்போ அது நடக்கலை, ரியல் லைஃப்பில் வந்து அது நடக்கலை, அது வந்து நடக்காது. ஆனால் அது வந்து டே ட்ரீமிங்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட ஓன் வேர்ல்டில், அதாவது டே ட்ரீமிங் அப்படின்னா நம்மளோட ஒரு டார்க்கர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது வந்து ரியல் லைஃப்பில் வந்து நடக்கலை, நான் ஆசைப்பட்டேன், ஆனால் ஒரு விஷயம் நடக்கலை, ஆனால் என்னோட டே ட்ரீமிங்கில் வந்து அதை நான் நினச்சிட்டு இருப்பேன். அதை வந்து நான் யார்கிட்டையுமே சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதை வந்து நான் எனக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பேன், அவ்வளோதான். டே ட்ரீமிங்கிறது வந்து நடக்கலை, ஆனால் அதை வந்து நான் நினச்சி பார்க்கும்போது அது வந்து எனக்கு ஹாப்பியை கொடுக்குது. அது வந்து ஒரு விதமான ப்ளஷரை கொடுக்குது. எதுக்காக அப்படின்னா, நம்மளோட இமேஜினேஷனான வேர்ல்டில் வந்து நம்ம வைக்கிறது தான் சட்டம். நம்ம வந்து நெகட்டிவ் எல்லாம் நினைக்க மாட்டோம், பாசிட்டிவை மட்டுமே நினைப்போம். நமக்கு நல்லது மட்டுமே நடக்கிற மாதிரி நினைப்போம். அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட ப்ளஷரபுளாக இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே ட்ரீமிங் வந்து ரியாலிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்ப்ளோர் இமேஜினேஷன், ரியாலிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு இமேஜினேஷனை வந்து அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அது வந்து ரியாலிட்டி கிடையாது, நம்மளோட இமேஜினேஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது டே ட்ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபெராடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நேச்சர் ஆஃப் டே ட்ரீமிங் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இப்போ வந்து நான் ஒரு விதமாக வந்து டே ட்ரீமிங் பண்ணுவேன், இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லாருமே ஒரு விதமாக வந்து டே ட்ரீமிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க. இந்த டே ட்ரீமிங் வந்து பர்சன் டு பர்சன் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படிலாம் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோடைய எல்லாருக்குள்ளேயுமே வந்து செக்ஷுவல் டிசையர்ஸ் இருக்கும் இல்லையா, ஆனால் டிஃப்ரெண்ட்டான டிசையர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான செக்ஷுவல் டிசையர்ஸ் இருக்கும். அது மூலயமா நம்மளோட கேரக்டர்ஸ் மூலயமா அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் மூலயமா வந்து நம்மளோட டே ட்ரீமிங் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டே ட்ரீமிங்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ரைமரி ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது. அந்த ப்ரைமரி ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து 2 டிஃப்ரெண்ட் கைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிசையர்ஸ் இல்லைன்னா விஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிசையர்ஸ் அண்ட் விஷ் மூலயமா வந்து அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அந்த டே ட்ரீமிங் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட ஆசை, நம்மளோட டிசையர்ஸ் எல்லாமே நடக்கலை அப்படின்னா வந்து நம்ம டே ட்ரீம் மூலியமாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபெராய்டு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பிஷியஸ் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரெண்டாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எராட்டிக் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 விஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து ஆம்பிஷியஸ் விஷ், ரெண்டாவது வந்து எராட்டிக் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷ் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ரியாலிட்டியான லைஃப்பில் வந்து அது வந்து நடக்கலை, ஆனால் வந்து நம்ம மைண்டு வந்து அதை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஒரு விஷயத்த வந்து நம்ம டே ட்ரீமிங்கில் வந்து நினச்சி பார்ப்போம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சப்போஸ் ஒரு மர்டர் கமிட் பண்ணிட்டோம், யாரையாவது கொலை பண்ணிட்டோம்னா கூட அதை தைரியமாக பப்ளிக் முன்னாடி வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணுவோமா, ஒத்துக்குவோமா. ஆனால் நம்ம வந்து டே ட்ரீம் பண்ணது நம்மளோட டார்க்கர் சைடு, எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு செக்ஷுவல் டிசைர் இருக்கலாம், சொல்ல முடியாத ஆசைகள் இருக்கலாம், நிறைவேறாத ஆசைகளை வந்து நம்ம நினச்சி பார்க்கலாம். அதெல்லாம் வந்து வெளியே சொல்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. நம்மளோட டே ட்ரீமிங்கை வந்து யாருமே அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெராய்ட் சொல்கிறாரு. இது வந்து ரியல் லைஃப்லேயுமே வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம டே ட்ரீமிங் வந்து யாருமே டே ட்ரீமிங் ஆர் ஃபேண்டசியை வந்து நம்ம வந்து வெளியே சொல்ல மாட்டோம்.
ஃபெராய்டு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சைல்ட் பிளே இஸ் அன் ஏர்லி ஃப்ரம் ஃபேண்டசி. நம்ம சைல்ட் பிளே தான் ஃபேண்டசியோட ஏர்லி பீரியட். ஏன்னா இந்த சைல்ட் பிளேயிலேருந்து தான் நம்மளோட ஃபேண்டசி அண்ட் டே ட்ரீமிங் வருது. வென் வி ஆர் க்ரோன் அப் வி ஸ்டாப் பிளேயிங். அதாவது நம்ம வந்து வளர்ந்த உடனே நம்ம விளாட்றத வந்து நிறுத்திடுறோம். அந்த ப்ளஷர் வந்து நமக்கு அதுலேருந்து கிடைக்கல. நம்ம டீனேஜ் வந்ததுக்கப்புறம் நம்மளோட மைண்ட் செட், நம்மளோட கேரக்டர் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அதுக்கு தக்கன வந்து நம்ம டே ட்ரீமிங் ஆர் ஃபேண்டசி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஃபேண்டசி இஸ் அன் அடல்ட் சமிஷன் ஆஃப் அன் சைல்ட் பிளே. நம்ம வந்து சைல்டாக இருக்கிற மாதிரி வந்து சைல்டாக இருக்கும்போது ஒரு கேரக்டரில் இருப்போம். அண்ட் அடல்ட்ஹுட் வந்தோடனே இன்னொரு கேரக்டரில் இருப்போம். அந்த அடல்ட்ஹுட்டான கேரக்டர் தான் வந்து ஃபேண்டசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடல்ட்ஹுட் வந்தோடனே வர சேஞ்சஸ் தான் ஃபேண்டசி அண்ட் டே ட்ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சிக்மண்ட் ஃபெராய்டு வந்து சொல்கிறாரு. அந்த எஸ்ஸில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும்தான். செகண்ட் ஆஃப் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். தொடர்ந்து வந்து வீடியோ பாருங்கள். அண்ட் வேறு ஏதாவது நாவல் சம்மரி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.